கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருடையும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் பாருங்க, தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்ப தேவனை அறிவு தான் நமக்கு முழு முதற் காரியம். நம்ம வாழ்க்கையிலே நம்மளுக்கு தேவன் நம்மளோட அழைப்பு என்னன்னா அவரை அறிந்து கொள்வது. அவரை அறிந்து கொள்ளும் போது அவர் நம்மளை குறித்த திட்டத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காக நமக்கு அவர் சொல்லுவார் என்ன செய்வார் அப்படின்னு. ஆனா முதல் காரியம் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவுனா என்ன? அது விசுவாசம். அந்த விசுவாசம்னா என்ன? எனக்காக, எனது மீறுதலுக்காக, எனது தவறுகளுக்காக, எனது குற்றங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு ஒருத்தர் உண்டு. எனக்காக அடிகள் பட்ட, எனக்காக பாடுகள் பட்ட, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக சிலுவையில மரித்த இயேசு ஒருத்தர் உண்டு. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், எனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்தது, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷம் தான் தேவனை அறிகிற முதல் அறிவு. அதுல நம்ம நிலைத்திருக்கும் போது எனக்காக 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 அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது தேவனை பற்றிய அறிவு நம்மளுக்குள்ள வளர்ந்து கொண்டே போகும். யாராலையும் தேவனுடைய முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. இது யாராலையும் முடியாது. நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது பொய். பைபிள் உனக்கு முழுக்க நல்லாவே தெரியும் அப்படின்னாங்கன்னா அதுவே என்னால் முழுசா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை பைபிள் படிக்கும் போது ஒரே வசனம் திருப்பி வித்தியாசமா தெரிந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் தேவனை பற்றிய அறிவு. அதில் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்பதற்காக. அதனால தான் இசைக்கையில பார்க்குறோம். இசைக்கையில அதில் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, தண்ணி ஓரத்துக்கு கொண்டாடுறாங்க. புட்டு கணுக்கால் ஆழம், முழங்கால் ஆழம், இடுப்பளவு ஆழம், அப்புறம் நீச்சல் ஆழம். நீச்சல் ஆழம் முடிஞ்சது என்ன சொல்றாரு, யாரும் கடக்க முடியாத அளவாக இருந்தது அப்படின்னு. அப்ப தேவனை பற்றிய அறிவுல யாரும் முழுக்க தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா நீச்சல் ஆழத்துக்குள்ள போகலாம் நம்ம. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் நம்மளோட அழைப்பே அதான். தேவனை பற்றிய அறிவிலே வளருவதுதான் தேவனுடைய அழைப்பு. அது முந்தின காரியத்தை பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும். அப்ப நம்ம கொடுக்குற பலிகளோ தகன பலிகளோ எது கிடையாது. ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பலிகள் தகன பலிகள் இருந்துச்சு. இப்ப இது காணிக்கையில் வந்துருது. டைத்து கொடுக்குறோம், தசம பாகம் டைத்து கொடுக்குறோம். ஒரு காசு வந்துருச்சுன்னா அதுல டைத்து எடுத்து வைக்கிறோம். இது அந்த பலிகள்ல வந்துருது, காணிக்கையில வந்துருது. காணிக்கையும் பலிகளும் ஒன்றுதான். அன்றைய தினம் அதை உயிருள்ள இதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பணமா கொடுக்குறோம், இடங்களா கொடுக்குறோம், வீடா கொடுக்குறோம், இடங்களா கொடுக்குறோம். நிறைய நம்மளால எந்த இதோ நகைகளாவோ ஏதோ இப்படியோ கொடுக்குறோம். ஆனா அது மேலாம் தேவன் விருப்பப்படலை. நம்ம நினைக்கிறோமா, நான் அள்ளி கொடுக்குறேன் காணிக்கை, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு. அது கிடையாது. தேவனை பற்றிய அறிவில வளராவிட்டால் நமக்கு பரலோகம் கிடையாது. நீங்க எத்தனை 1000 ஆலயம் கட்டி கொடுங்க, 1000 போதகர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க, நீங்க என்ன வேணா செய்யுங்க. தேவனை பற்றிய அறிவுல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல நீங்க நிலைத்திராவிட்டால், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளாவிட்டால் தேவனத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நேற்று தான் பார்த்தோம். தியானம் இனிதாக இருக்கும்னு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி தேவனை பற்றிய அறிவில வளரும் போது இதெல்லாமே வரும். சங்கீதக்காரர் இதுல தேவனை பற்றிய அறிவில அவர் நல்ல முழுமையா அறிந்து கொண்டனால்தான் அவர் அந்த இதுல போனாரு. தியானம் இனிதாக இருக்கும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், மன மகிழ்ச்சியா இருப்பேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்? தேவனை பற்றிய அறிவிலே வளரும் போது. நம்ம தினம் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் அதற்காக அழைக்கிறார். என்னை பற்றி அறிவிலே நீங்க வளர்ந்து கொள்ளுங்க, என்னை பற்றி முதல் தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மிச்ச காரியத்தை பார்க்கலாம். நான் யாரு, நான் எதுக்காக உங்களை படைத்தேன், எதுக்காக உங்களை பேர் சொல்லி அழைத்தேன், உங்களை குறித்து என்னுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படின்னா அவர்கிட்ட கேட்டாதான், வாத்தியார்ட்ட கேட்டாதான் பாடத்தை பத்தி தெரியும். சும்மா நீங்க பேசாம உட்காந்துருந்து யோசிங்களேன். வாத்தியார் பேசாம உட்காந்துருந்தாருன்னா எப்படி நீங்க பாஸ் ஆவீங்க, கிளாஸ் எப்படி முடியும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வாத்தியார்னு சொல்லணும். நீங்களும் வாத்தியார் சந்தேகத்தை கேட்கணும். சந்தேகத்தை கேட்டு வரக்குள்ளதான் படிச்சு ஒழுங்கா வரும். அப்ப நம்ம தேவனை பற்றிய அறிவிலே வளருவதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவனை பற்றிய அறிவிலே வளருவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவரும் உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, பலிகளை அல்ல உண்மை பற்றிய அறிவிலே வளருவதற்காக எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே.
உண்மை பற்றிய அறிவிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. உண்மை பற்றிய அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மை பற்றிய அறிவிலே வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஏதோ நாங்களும் ஆலயத்துக்கு செல்கிறோம் வருகிறோம் என்றால் ஆண்டவரே, உண்மை பற்றிய அறிவிலே உண்மையாக உண்மை பற்றிய அறிவிலே வளரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.